இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கதை, ஒரு சிஎம் ஒருத்தர் இருக்காரு. அவரை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலைக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, எதுக்காக அந்த சிஎம் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தாறுமாறான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. சோ இந்த படத்தோட பேரு ஹாத்தி அப்படிங்கறதா. மத்தபடி டீட்டெயிலாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களால முடிஞ்சா ஒரு லைக் மட்டும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலையில ஒரு 4 மணி இருக்கு. அந்த ஒரு டைம்ல காமிக்கிறாங்க. அப்ப ஏரியாக்குள்ள நிறைய பேர் சுத்தி தெரியறத காமிக்கிறாங்க. காலையிலே ஒரு பேப்பர் பாய் எல்லாருக்கும் பேப்பர் போட்டுட்டு இருக்கான். இங்க ஒரு வயசானவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட வைஃப். சோ அப்படி கொடுத்துட்டு ஐயா காலையில ஏஞ்சிருவாங்க, சீக்கிரமா போகணும், ஏஞ்சி வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூட்டில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற இடம் எங்க அப்படின்னா, ஒரு சிஎம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஐயா ஏஞ்சிட்டாங்களான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டா இது வரைக்கும் எழுந்திருக்கல, வெளியே வாட்ச்மேன் படுத்திருக்கிறான், அவங்கிட்ட போயிட்டு எழுப்புறாங்க. ஐயா ஏந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரியும், லேட்டா தான் தூங்குனாங்க, அதனால கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சிஎம் ஓட பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பன்னு சொல்றாங்க. மணி கொஞ்சம் 6 மணிக்கு ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்ல. சரின்னு ஜன்னல் வழியா பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாக்குறாங்க. ஜன்னல் வழியாவும் எதுவுமே தெரியல. அப்போ ஒருத்தர் மட்டும் உள்ள போறாரு. கதவு திறந்துதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போதுதான் அங்க இருக்கிற பாத்ரூம்ல சிஎம் தயாளனை யாரோ கொடுமையான முறையில கொலை பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. சோ அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இப்போ சிஎம்க்கு பதிலா அவங்களோட பையன் ஒருத்தர் இருக்கிறாரு. சோ அவர் தான் இப்ப பதவி ஏத்துக்கிறாரு. அவர் தான் சிஎம். சோ இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க சிஎம் பதவி ஏத்த முதல் தடவை யாரை சந்திக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு முக்கியமான போலீஸ்காரங்க ஐபிஎஸ் சுதா அப்படிங்கிறவங்கள உடனடியா பார்க்கணும் சொல்லி அவங்கள இங்க கூப்பிட்டு இருக்காங்க. என்னோட ஆசான், எனக்கு எல்லாமே அவர் தான், அரசியல் கத்து கொடுத்ததுமே அவர் தான், அவரோட கொலை வழக்க யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் நான் நிறைய பார்த்திருக்கிறேன், அதனாலதான் உங்களை நான் அப்ரோச் பண்றேன். இந்த கேஸை நீங்க சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கூட சொல்றாங்க, பொதுவா சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொடுத்திருக்கலாம், ஆனா எங்க மேல நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், கண்டிப்பா இந்த கேஸை நான் சீக்கிரமா முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சிஎம் கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காரு. அங்க பேசிட்டு அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இருக்காங்க. சோ இப்போ தங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இப்ப பதவி ஏத்திருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர் நம்ம ஹீரோயினை பார்த்து, இது வரைக்கும் இந்த கேஸ்ல ஒன்ன விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அந்த சிஎம் எதுக்காக உங்ககிட்ட இந்த கேஸை கொடுத்தான்னு தெரியல, பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே வராரு. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க கார்ல சிஎம் பத்தி அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கேக்குறாங்க. சிஎம் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, சிஎம் ஒன்னும் அந்த அளவுக்கு எதிரி எல்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் கொஞ்சம் தன்மையா பேசுவாரு, எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. எதிரியே இல்லாத ஒரு ஆளுன்னா அது நம்ம சிஎம் சார் தான் மேடம். அப்படி இருக்கிறவங்க யார் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுதான் எங்களுக்கே ஒரு விஷயம் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போகாம கொலை நடந்த அந்த சம்பவ இடத்துக்கு போலான்னு சொல்லி ஹீரோயின் அங்க போறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி விசாரிக்கும் போது பாத்ரூமுக்கு வெளியே இருக்கிற இடத்துல ரத்தம் சிந்திருந்தது. அவரை யார தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு கொடூரமான முறையில அடிச்சு கொலை பண்ணிட்டதாகவும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா ரிப்போர்ட்ல என்ன அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குது, அதுவும் இல்லாம ரத்தம் காக்கி தான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், வழுக்கல் விட்டதுல தலை அந்த பாத்ரூம் டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அடிச்சுதான் மண்டை ஓபன் ஆயிடுச்சு, இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஆனா இது பாக்குறதுக்கு கொலை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இறந்து போன சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்த பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க, பேர் அனிதா. அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது, நாங்க இங்க மும்பைல இருக்கிறோம், அப்பா இறந்த விஷயம் அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு போன் பண்ணி தான் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்பி போனோம், சோ போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாத்தையும் சொல்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு, எங்க அப்பாவுக்கு இந்த அளவுக்கு யார் எதிரி அப்படிங்கிறது தெரியல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அதே வீட்ல இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. இந்த கொலைக்கான பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, ஒரு பக்கம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இன்னொரு பக்கம் அரசியல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், இப்படின்னு ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது. இப்ப எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த தயாளன் இறந்து போன சிஎம்க்கு எதிராக இருக்கக்கூடிய கேஸ், அவரை பத்தின கேஸ், அவரை பத்தின டீட்டெயில், நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் டீட்டெயில், யாராருங்களா இங்க கட்ட பஞ்சாயத்து, காசுக்காக கொலை பண்றவங்க, இப்படின்னு A to Z எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிஎம் இறந்து போனதுக்கு முன்னாடி யார்கிட்ட எல்லாம் பேசினாரு அந்த கால் ஹிஸ்டரியில எடுங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கேட்கும்போது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவருக்கு ஹார்ட் அட்டாக்
தான் வந்திருக்கு. வழுக்கல் விட்டதுல பாத்ரூம் டைல்ஸ்ல அடிச்சு முன்ன நம்ம சொன்னோம் இல்லையா, அதே கதை தான் இங்கேயும் இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு சாமியார் கிட்ட பேசினதாகவும், ஒரு ஜோசியர்காரர் வீட்டுக்கு வந்து வாஸ்து சரியில்லை, இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும்னு நிறைய விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. போதாத குறைக்கு சாகரத்துக்கு முந்தின நாள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நிறைய இடத்துல போயிட்டு எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல குறிப்பா ஒரே ஒரு வேட்பாளர் தனித்து நின்று போட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் போய் இந்த சிஎம் பேசிருக்கிறாரு, இது பாருமா, நம்ம ஏன் ஓட்டெல்லாம் பிரிச்சுக்கணும், எப்படி நாங்க தான் மெஜாரிட்டியா ஜெயிக்க போறோம், பேசாம எங்க கூட வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லி டீசென்டான முறையில இவர் பேசிருக்கிறாரு. அங்க இருக்கிற லேடியும் சரிங்க சார் நான் யோசிச்சுட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யோசிச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லி அங்க இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீடியா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்ததால எல்லாமே லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம குழந்தை அந்த அன்னைக்கு அந்த இடத்துல சிஎம் வீட்டுல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது, அவர் வச்சுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பு ஆளையும் கூட்டிட்டு போக மாட்டாரு. நான் மக்கள் பிரதிநிதி, எனக்கு எதுக்கு ஆளுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவரா இருந்ததால இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமமா இருக்கு. ஏதோ ஒரு லெட்டர் இருந்ததாகவும் அந்த லெட்டர் அங்க இருக்கிற டிரைவர் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து மறைக்க சொன்னதாகவும் சொல்றாங்க. அப்படியே அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சிஎம் கூட வேலை பார்க்கிற அந்த டிரைவர் தன்னை அடிச்சிட்டதாகவும், என்னோட காரணத்துக்கு அவன் தான் முக்கிய காரணம், அவனை விட்டுறாதீங்க சொல்லி பிரசாத் பேரை எழுதி வச்சிருக்காங்க. அவங்களையும் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த கேஸை யாரு விசாரிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்திரன் சார் தான் விசாரிச்சாரு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பண்றவன், காசுக்காக கொலை பண்றவன், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் சஸ்பெக்டா அரெஸ்ட் பண்றாங்க. சிஎம் கொலை வழக்குல யார் யார் மேல சந்தேகமா இருக்கோ, யார் அவர் கூட அதிகமா நெருக்கமா இருந்தாங்களோ அவங்கள எல்லார்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தடவை சிஎம் ஓட பிஏ ஒருத்தர் இருக்கிறாரு கிருஷ்ணா ரெட்டி, அவரை கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது நீங்க தானே அந்த கொலையை முதல் தடவை பாத்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா சொல்லுங்க சொல்லும்போது இவர் போயிட்டு பார்த்திருக்கிறாரு. பாத்ரூம்ல ரத்த கரையா இருந்ததை பார்த்தோன்னே பதறி அடிச்சுட்டு அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கட்சியில இருக்கிற ஒரு ஆளு தான், அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல பிரசாத் என் கூட தான் இருந்திருந்தான். அப்ப அங்க இடத்துல ஒரு லெட்டர் இருந்ததாகவும் அந்த லெட்டர்ல பிரசாத்தோட டிரைவரோட பேர் எழுதியிருந்ததாகவும், அவன் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அங்க இருக்கிற சிஎம் ஓட மருமகன் கிட்ட இங்க இருக்கிற பிஎம் முதல் தடவை சொல்லி இருக்கிறாரு. அந்த லெட்டர் எல்லாம் தூக்கி போட்டுறாத, அந்த லெட்டர் அப்படியே மடிச்சு வை, போலீஸ்காரங்கள்ட்ட யாருக்கிட்டையும் வெளியே தெரியக்கூடாது, அந்த லெட்டரை அங்க இருக்கிற பையன்கிட்ட கொடுத்து வீட்டுல போயிட்டு ஒளிச்சு வைக்க சொல்லு, யாருக்கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொன்னதால அந்த வேலைக்கார பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க பையன்கிட்ட இவரு லெட்டர் கொடுக்கிறாரு. அவரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்ப வரும்போது கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. கொலை பண்ணிட்டு ஒரு பக்கம் நியூஸ் போகுது, நிறைய பேர் வந்து பாக்குறதால இது ஒரு மாதிரி கிரௌட் ஆயிடுச்சு. ஆனா அதே இடத்துல தான் பிரசன்னா ரெட்டி, சரத் ரெட்டி இப்படின்னு ஏகப்பட்ட கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க. அதிலும் குறிப்பா நம்ம கங்கா ரெட்டின்னு ஒருத்தரும் வந்திருக்கான். அவ வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இடத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்ததால போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அப்பதான் அந்த சந்திரன் வந்திருக்காரு. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடத்தை ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க. அதுல அந்த வேலைக்கார பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உடம்பு முடியாம கொமடிட்டு போயிட்டு வாந்தி எடுத்திருக்காங்க. போதாத குறைக்கு அந்த கங்கா ரெட்டியை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இருக்கிறவரு எதுக்காக அப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லி கேட்டா, அதுதான் மேடம் எங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெட் பாடி யார் எடுத்துட்டு வந்தது சொல்லி கேட்டா, கங்கா ரெட்டியை தான் எங்களை எல்லாருமே கூட்டு டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கணும், பெட்ல படுக்க வச்சுட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கணும்ன்றதுக்காக எங்களுக்குள்ள இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ சிஐ சார் அங்க இருக்கிற போலீஸ்காரர் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தாரு, எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம பாடியை தூக்கும் போது கூட அங்க இருக்கிற வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, பின்னந்தலையில யாரோ பயங்கரமா அடிச்சிருக்கிற மாதிரியும் உடம்பு முழுக்க நிறைய வெட்டுக்காயங்கள் இருக்கிற மாதிரியும் தெரியுது அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிற கங்கா ரெட்டி பயங்கரமா திட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணு இல்ல, வாயை மூடுங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. கங்கா ரெட்டி கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, அது எதர்ச்சியா நடந்தது, வெளியே தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம், அவர் வழுக்கல் விட்டு தான் விழுந்தாரு, அசிங்கமாயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காரு விசாரிச்சதுல. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் மறைச்ச ஒரே காரணத்துக்காக அவனை கஸ்டடியில வச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு கூட அந்த பையனை வெளிவிடல. இவ்வளவு துன்பங்களே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த சந்திரன் போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கூட்டிட்டு வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவர்கிட்ட விசாரிக்கும் போது கொலை நடந்த இடத்துல என்னென்னலாம் சஸ்பெக்டா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அலமாரியோட கைப்பிடி உடைஞ்சிருந்ததாகவும் அது இல்லாம நிறைய வெட்டுக்காயங்கள்லாம் இருந்ததாகவும் சொல்லும்போது, அப்ப அதை நீங்க ஒரு கொலை கேஸா தானே ஆர்குமெண்ட் பண்ணிருக்கணும், அது எப்படி நீங்க நார்மல் கேஸ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி நீங்க நம்பினீங்கன்னு சொல்லி கேட்டா, அப்படிதான்
தான் எல்லாரும் சொன்னாங்க, என்ன அப்படிதான் பேச வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவரும் மனுப்புறாரு. இவர் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. அரசியல்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஏதோ விலை கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நம்மளோட டீம் எல்லாருமே கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து எதுல போனாலும் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது, பாதியோட பிரேக் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஆளா ஒவ்வொன்ன பத்தி நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் டீம்ல இருக்கக்கூடிய 4 பேத்துக்கிட்டையும் அவரோட சிஎமோட அரசியல் வாழ்க்கை பத்தி ஒருத்தவரையும் அவரோட பர்சனல் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்டையும் ஃபைனான்சியல் சொத்து மதிப்பு இதை பத்தி ஒருத்தவங்களையும் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனை பத்தின டீடைல்ஸும் ஒருத்தவங்களையும் இப்படின்னு ஏகப்பட்ட டீடைல்ஸ்ல கரெக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க போயிட்டு நிறைய இடத்த விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிஎமோட கடைசி கால் ஹிஸ்டரியும் சீக்கிரமா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. அப்புறம் ஒருத்தவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரங்க, அதுல ஒரு வயசானவருக்கு காது கேட்காது, இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. நான் இப்படிதான் வேலைக்கு வந்தேன், இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்தேன்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இறந்து போன சிஎம் இருக்கார் இல்லையா, அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதாவது உண்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் அவர் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாரு இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் அவரை பத்தி தெரியுன்றதுக்காக அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவரு சிஎம்க்கு அண்ணன் முறையில வேணும். சோ இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் அரசியல ரொம்ப நல்ல மனுஷன். அரசியல்ல பொதுவா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் பையன் ஒருத்தர் இருந்தான். அவனை தூக்கிட்டு இந்த பையனை வச்சிருக்கான். ஏன்னா அவன் அடிக்கடி ஏதோ ஒரு முஸ்லீம் பொண்ணு வீட்டுக்கு போறதாவும் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் சிஎம் மேல நிறைய வதந்திகள்லாம் வந்தது. அது உண்மையா பொய்யாங்கிறத நான் ஆர்குமெண்ட் பண்ணல, ஆனா அவனுக்கு அப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியும். அதை பத்தி நீங்க விசாரிச்சீங்கன்னா ஏதாவது குழு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிஎம் இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சில பணத்தையும் வந்துட்டு அங்க இருக்கிற கங்கா ரெட்டியை அமுக்கி இருக்கிறான். சோ அதனால மேடையில போயிட்டு அவரை அடிச்சிருக்கிறாரு. சோ அந்த பகைக்காக கங்கா ரெட்டி ஏதாவது பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி இவர் சில விஷயங்களை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல டாக்குமெண்ட் ப்ராப்பரா இல்லாத ஒரு லேண்ட கூட வித்து கொடுக்கறதாவும் அதுக்கு கமிஷன் கேட்டதாவும் சிஎம் தரப்புல இருந்து அவர் ஏதோ மூவ் பண்ணிருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவரோட நிதி பத்தி பேசணும் அப்படின்னாக்கா அவர் ஏதோ வைர கற்களை வாங்கி அதை சேல் பண்ணி அதுலயும் கொஞ்சம் கமிஷன் எடுக்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்திருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்ப அந்த நபரை இங்க கூட்டு வந்திருக்கிறாங்க. அவனை கேட்கும்போது நானும் சாரு எல்லாருமே சேர்ந்துதான் ஒருத்தவன் வைரம் எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நாங்க காசு கொடுத்தோம். அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு நட்டனா வந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனையும் கஸ்டடியில வச்சிருக்காங்க. அதே மாதிரி திரும்பவும் அந்த இறந்து போன சிஎமோட பொண்ணுகிட்ட போயிட்டு ஒருவேளை சொத்துக்காக அவங்க ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. சொத்து முழுக்க என் பேர்ல தான் இருக்கு, நான் ஏன் எங்க அப்பாவை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இறந்து போன சிஎமோட கடைசி கால் ஹிஸ்டரி எல்லாமே வந்திருக்கு. அதுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்குது. அந்த மெசேஜ்ல சிஎமோட வீட்டும் குடும்பம் எல்லாமே நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜ் யார் அனுப்புனாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சோ அவங்க தான் இதை அனுப்பியிருக்கிறதா சொல்லி அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை தூக்கி கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நீ தான் அவரை கொலை பண்ணியா, ஆளை வச்சு கொலை பண்ணியா, எதுக்காக பண்ண, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நோண்டி நோண்டி திருக்கி கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே பேசாம நான் எல்லா உண்மையும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு டைம் ரெக்கமெண்டேஷன்ல சிஎம் இருக்கார் இல்லையா, அவரே வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணோட ரிலேட்டிவ் யாரோ சிஎம்க்கு தெரிஞ்சவங்களாம். அதன் மூலமா சிஎம்ஏ டைரக்டா வந்து இந்த பொண்ணுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படி வாங்கி கொடுத்துட்டு வெளியே போயிட்டு சிஎம் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காருன்னா சிஎம்மோட சிகரெட்டை பிடிங்கி, நீங்க இந்த சமூகத்துக்கு ஒரு முக்கியமான நபரை இப்படி பொது வெளியில சிகரெட் குடிக்காதீங்க, உடம்புக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லி புடுங்கி கீழே போட்டு போயிருக்கிறா. போகும்போது திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போயிருக்குது. இப்ப சிஎம்க்கு இந்த பொண்ணு மேல ஒரு மாதிரி ஆசை வருது. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த பொண்ணுக்கு போன் போட்டு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ஜெனரலா பேச சில மீட்டிங்ஸுக்கும் போறாங்க, பாக்குறாங்க. இப்படி பழக்கமாகுது. ரொம்ப டீப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு நம்ம சிஎம் இந்த பொண்ணை லவ் பண்றதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் ஆசைப்பட்டிருக்கிறதா சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பொண்ணு அதுக்கு ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, உங்களோட வயசை விட என் வயசு சின்ன வயசு தான், நீங்க பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவரோட கல்யாண வாழ்க்கை அந்த அளவுக்கு நிம்மதி கிடையாது. அவங்களோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத ஒரே காரணத்தால் தான் நான் அவங்க கூட இருக்கிறேன், மற்றபடி நான் ரொம்ப தனிமையில கஷ்டப்படுறேன். ஆனா என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ சில மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சிஎம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த பொண்ணு வேண்ட வெறுப்பா தான் பேசியிருக்கிறா. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்திருக்கிறா, போன் பண்ணாலும் எடுக்காம இருந்திருக்கிறா. ஆனா
ஆனா திடீர்னு ஒரு நாள் சிஎம்க்கு ரொம்ப உடம்பு முடியலன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அடிக்கடி இவங்களும் போன் பண்ணிருக்காங்க சிஎம்க்கு, ஆனா சிஎம் எடுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் எடுத்து பேசும்போது அவரோட குரலை கேட்டவுடனே இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுருக்காங்க. அழுத அடுத்த நிமிஷம் லவ் பண்றதாவும் இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுக்கு வந்து சிஎம் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி பொண்ணு கேட்டிருக்காங்க. அவங்களும் சம்மதிச்சிருக்காங்க. இவங்களோட மதத்துக்கு சிஎம் மாறி இருக்காரு, மாறி மேரேஜும் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே மும்பைல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல நடக்குது. இவங்களோட கல்யாணமும் ரொம்ப சீக்கிரட்டா நடந்து முடியுது தனிமையில. அதுக்கப்புறம் ஊருக்கு வராங்க. அங்க ஒரு போராட்டம் நடக்குது. போராட்டத்துல இந்த பொண்ணும் போயிட்டு பங்கேற்கிறாங்க. இப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு லைட்டா தெரிய வருது. இந்த பொண்ணு சிஎம்க்கு கொஞ்சம் நெருக்கம் இருக்குது. ஏதோ இல்லீகல் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சிஎம் கூட்டு சிஎம்மோட பொண்ணு அனிதா, அவங்க வீட்டுல இருக்கிற முன்னாள் மனைவி எல்லாருமே கேட்கும்போது, ஆமா நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, உன் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன, அந்த பொண்ணு என்ன விட சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அனிதா பயங்கரமா திட்டுறாங்க நம்ம சிஎம். ஆனாலும் ஒரு சிஎம்மா இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் சொல்லி பயங்கரமா திட்டி இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்ச நாள் போன் பண்ணாம இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காங்க மும்பைக்கு. சோ அவங்க வீட்டுல ஒரு பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லாம அந்த காரியத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை தேடி அங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கே தங்கி இருக்கிறாரு. அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்து மீட் பண்றது, பேசுறது இப்படின்னு இவங்களோட காதலுக்கு அடையாளமா ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த ஆண் குழந்தை வாரிசு பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இப்ப கரண்ட்ல இருக்காரு இல்லையா அந்த சிஎம் இவரு ரொம்பவே நம்பிக்கையா வச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர போறது தெரிஞ்ச உடனே சிஎம்மோட முன்னாள் மனைவி வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க தம்பி எல்லாம் வந்து இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க, இனிமே அவர் இந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த விஷயமும் சிஎம்க்கு தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு வீட்டுக்காக எதுக்காகடா போய் சண்டை போடுறீங்க சொல்லி அப்பவே பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இப்படி சிஎம் குடும்பத்துல கொஞ்சம் கலங்கத்தை உண்டாக்கி இருக்குது. சொத்து பிரச்சனை வேற வரும் இல்லையா, இவங்களுக்கு வேற ஆண் குழந்தை இருக்குது. இப்படின்னு இதனால சொத்து பிரிஞ்சிருமோன்னு சொல்லி குடும்பத்துல சிஎம் மேல எல்லாருக்கும் ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்குது. சிஎம்க்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள உங்களுக்கு தேவையான சொத்து, பணம், வீடு அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு தனியா நான் இல்லாட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி பணத்தை தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு வைக்க போறேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது குறைஞ்சிருக்குது, மீட் பண்றது குறைஞ்சிருக்குது. அதிகமா பணம் பணம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் வருது. அந்த பணம் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட லைஃபை நான் செட்டில் பண்ணி வரதா சொன்னாரு. அதுதான் என்கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு போனே எடுக்கிறது இல்ல. கடைசியா ஒரு தடவை என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் பெட்ல அட்மிட் பண்ணியிருந்தேன், காசு கூட இல்ல, ஏதாவது உதவி கேட்கலாம் சொல்லி அவருக்கு போன் பண்ண போனே எடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்பப்ப மாசத்துக்கு 30,000 20,000 இப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு சுத்தமா கட் பண்ணிட்டாரு. எங்க 2 பேத்துக்குள்ள நிறைய சண்டை நடக்கும். அந்த சண்டையில கூட நான் இந்த மாதிரி உன் குடும்பம் நாசமா போகும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்ட அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் திட்டு, குடும்பத்தை திட்டாத அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. சோ இந்த மாதிரி அனுப்புனா உடனே எனக்கு கால் பண்ணுவார் சொல்லி தான் அந்த மாதிரி நான் அனுப்புனேன். ஆனா அந்த சபிச்சதால என்னவோ தெரியல அவரே இப்ப இல்லாம போயிட்டாரு. அதை கேட்டு அவரோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை தெரிய வருது. இருந்தாலும் அவங்களோட டீம் கிட்ட கேட்கும்போது ஒருவேளை இவங்களோட காதல் மேட்டர் சிஎம் வீட்டுக்கு தெரிஞ்சதால அவங்களுக்குள்ள ஏதாவது முன்விரோதம் காரணமா வச்சு ஆளை வச்சு அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் டைமண்ட் ஒருத்தவன்ட்ட காசு கொடுத்ததாவும் ஏமாந்துட்டதாவும் சொன்னா இல்லையா, அந்த நபர் ஒரு இடத்துல இருக்கிற விஷயம் தெரிய வருது. அவனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி உன் பணத்தை வெண்ட தானே கொடுத்த, இவனே வந்திருக்கிறான், ஆனா நீ சொல்ற கதை வேற மாதிரி இருக்குது, இவன் சொல்ற கதை வேற மாதிரி இருக்குது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முன்னாடி டைமண்ட் ஒருத்தன்ட்ட வாங்குறதுக்காக பணத்தை கொடுத்தோன்னு சொன்னா இல்லையா, அவன் ஆக்சுவலி போய் சொல்லியிருக்கிறான். இவன் இப்ப இவங்களோட சேர்ந்து ஒரு 3 பேரு இந்த மாதிரி ஒரு இடத்துல டைமண்ட் இருக்கிறதாவும் அந்த டைமண்டை வித்து கொடுக்கறதுக்காக சிஎம் போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனா சிஎம் ஏப்பா இந்த மாதிரி காரியத்துக்குலாம் நான் வர மாட்டேன் தெரியுமில்ல, இதெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் சிஎம் தனியா போன் பண்ணாரு. அது என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. என்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்தாரு வாங்கிட்டு வர சொல்லி. ஆனா எனக்கு ஒரு ஆசை, இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும், திங்கணும், தூங்கணும், இதுதான் எனக்கு ஆசை. அதனால சிஎம் கொடுத்த பணத்தை வச்சு நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள்ல சிஎம் எனக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைமண்டை வாங்கிட்டு வா, நான் விக்கிறேன், சீக்கிரமா எனக்கு காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம சிஎம்மோட போனை நான் எடுக்கல. சிஎம் கிட்டே நான் போயிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி நம்மளோட பணத்துல ஒருத்தன் ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டான், அவனை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சனோ அந்தந்த ஊர் பேரை சொல்லி நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள்ல பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு ரிலீஃப் ஆயிடலாம் சொல்லி தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. இதுதான் மேடம் உண்மை. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னாக்கா திரும்ப பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பணத்தை வேற ஒருத்தன் கொடுத்து
ஏமாந்துட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் போய் சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விசாரணையா சிஎம் கடைசியா ஓட்டு கேட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த நபர் யாருக்காக கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போன சிஎமோட பொண்ணு அனிதா இருக்கா இல்லையா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இப்ப இருக்கிற சிஎம் அவங்களோட அண்ணன் அவர்கிட்ட பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணுங்கிறதுக்காக போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு பேசும்போது இந்த மாதிரி இப்ப நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தப்பான ரூட்ல போயிட்டு இருக்குது, எனக்கு வேற ஒருத்தவங்க மேல சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஓம் புருஷ மேல ஓம் மேலயுமே எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற சிஎம் சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க புருஷனோட மேலையும் சில என்கொயரிஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட நெருக்கத்துல ஒரு டெத் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவர்கிட்ட இங்க இருக்கிற அந்த அனிதா பொண்ணு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க அண்ணனுக்கு எதிராக இந்த இடத்துல நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன், ஆனா கடைசியில் எனக்கு அண்ணன் தான் முக்கியம், நீ போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்க மீட்டிங்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வீட்டுல இருக்கவங்க கூட ஒருத்தவங்களை விசாரிச்சாங்க இல்லையா, வீட்டுல அன்னைக்கு கடைசி தடவை தூங்கிட்டு இருந்ததாவும் அதே இடத்தை விட்டு நவராத ஒரே ஆளுதான் இருந்தாரு, அது இந்த வயசான தாடிக்காரர் தான். சோ அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. என்ன கிருஷ்ணா அண்ணா உனக்கு காது கேட்காதாம இனிமே நல்லா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு நார்கோ அனலிட்டிக் டெஸ்ட்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட், அது மூலமா எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது, இவருக்கு ஏதாவது மறைக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நம்ம ஹீரோயின் அவருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல அவர்கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு சிஎம் மட்டும்தான் வீட்டுல இருந்தாருன்னு சொல்லி இவர்கிட்ட முன்னாடி கேட்கும் போது சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப கேட்டதுல சிஎம் வீட்டுல தனியா தான் இருந்தாரு, நான் அன்டைம்ல பூச்செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தேன், அப்ப அவர் வெளியே வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாரு, என்ன கிருஷ்ணா இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்டாரு, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னேன், போயிட்டு தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட பின்னாடி கங்கா ரெட்டி வந்திருந்தாரு. சோ அவர் அங்க நின்னுட்டு இருந்தாரு, நான் தூங்கின கொஞ்ச நேரத்துல கங்கா ரெட்டி வீட்டுக்கு போகட்டும், நான் அதுக்கப்புறம் தூங்குறேன்னு சொல்லும் போது கூட அவர் இங்க தான் தூங்க போறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சிஎம் சார் சொன்னாரு. ஆனா இதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னும் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை வெளியே யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னாக்கா உன் உடம்புல உசிரே இருக்காதுன்னு சொல்லி கங்கா ரெட்டி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. சோ இந்த விஷயம் நடந்திருக்குது. அதுக்கு அடுத்ததா கங்கா ரெட்டியை கஸ்டடியில எடுத்து நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. கஸ்டடியில எடுக்கல, ஜெனரலா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட இவர் எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாரு. நான் சொன்ன அப்படின்னா என் உடம்புல உயிரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதை பாருங்க நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, உங்க பின்னாடி நான் இருக்கேன், நம்ம பின்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டே என் பின்னாடி இருக்குது, பயப்படாம சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இதை பாருங்க நீங்க இருக்கிற உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆபீசர்ஸை விட அவங்க எல்லாம் பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க, சோ அவங்க எல்லாம் இதுல லிங்க்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லவே முடியாது, என்ன அடிப்பீங்களா அடிச்சுக்குங்க, கொலை பண்றீங்களா கொலை கூட பண்ணிக்கங்க, ஆனா என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது அப்படிங்கிற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதே இடத்துல ஒரு போலீஸ்காரர் வராரு, வந்து இந்த மாதிரி உங்களை ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருக்கிற கங்கா ரெட்டி சிரிக்கலாம். இது எல்லாமே மேல இருக்கிற பொலிட்டிக்கல் பவர் மூலமா நடக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டீம் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்தவர் இருக்கிறான், இவன் அந்த சிஎம் கிட்ட கார் ஓட்டின ஆளு தான், இவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை வச்சிருக்காங்க. எதனால உன்னை தூக்குனாரு அப்படின்னு சொல்லி கேட்டான். அது எனக்கே தெரியல மேடம், நான் இந்த மாதிரி வைரம் வாங்குறதுக்காக ஒருத்தவன்ட்ட பணம் கொடுத்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டு ஓட்டான், கிட்டத்தட்ட 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இவனு அதே கதையை சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கு இவங்க மேல எல்லாம் ஒரு டவுட் வருது, இவனை தூக்கி விசாரிச்சா ஏதாவது உண்மை வரும் சொல்லிட்டு இவனையும் தூக்கி கஸ்டடியில வச்சு தலைகீழ தொங்க விட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒழுங்கா சொல்லு, உனக்கு கங்கா ரெட்டிக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் ஒன்ன மாதிரி ஒரு கதை சொன்னா, உங்க 3 பேருக்கு ஒரு கதை இருக்குது, அதை என்னன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவன் எல்லா உண்மையும் கக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலி இந்த வைர மேட்டர் இருக்கு இல்லையா, அது 3 பேருமே ஒரே ஆளுங்க தான் சேர்ந்து பண்ணிருக்கானுங்க. இவங்க 3 பேருமே ஒரு டீம், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கங்கா ரெட்டி திடீர்னு ஒரு நாள் இவங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி சிஎம் போட்டு தள்ளுறதுக்காக ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு, ஒரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல பணம் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க, அதுவும் அட்வான்ஸ் மட்டுமே 1 கோடியாம். இந்த சம்பவத்தை பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா உங்க லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கும் பாலிட்டிக்ல உங்களுக்குன்னு சில பவர்ஸையும் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கங்கா ரெட்டி ஏதோ சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 3 பேர் சேர்ந்து லோக்கல்ல கோடாரி வாங்கினா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல போயிட்டு கோடாலியை வாங்கியிருக்கிறானுங்க. அன்னைக்கு நைட்டு காரை வச்சு சிஎம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நாயை அடிச்சு கொண்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல சரக்க 3 பேரும் போட்டிருக்கிறானுங்க. சிஎம் வீட்டுக்குள்ள போன அடுத்த நிமிஷம் கங்கா ரெட்டியும் கூடவே இருந்திருக்கிறான். கங்கா ரெட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததால அந்த கோடாரி எடுத்துட்டு போயிட்டு இவனுக்கு ஏதோ சம்பவம் பண்ணிருக்கிறானுங்க. அந்த கோடாரி இப்ப எங்க இருக்குன்னு சொல்லும் போது, அந்த கோடாரியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா
இருக்கா, அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட், பிளட் சாம்பிளை வச்சு இந்த கொலையை இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் கேக்குறாங்க. அவங்க போயிட்டு அந்த கோடாரை தேடி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வராரு. உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு ஹெட் குவார்டர்ஸுக்கு வர சொல்லி, அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துகிட்டு இருக்கல இந்த ரிசர்ச் இதை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹெட் குவார்டர்ஸுக்கு போனா அங்க ஆரம்பத்துல ஒருத்தர் நக்கலா பேசினார் இல்லையா, அவர் தான் இருக்கிறாரு. என்னமா உன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நல்லா போயிட்டு இருக்கு சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை விட ஒரு பெரிய மேட்டர் என்கிட்ட இருக்குது, நீ முன்னாடி சொல்லுன்னு சொல்லும்போது, இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் நான் கிட்ட நெருங்கிட்டேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா யாரெல்லாம் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை ஈஸியா நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, நீ உன்னோட தேவைக்காக சில பேரை இன்வெஸ்டிகேஷன் பண்றன்னு பேர்ல ரொம்ப கொடுமைப்படுத்துறியாம உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அதை இந்த போலீஸ்காரர் சொல்ல, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அது இல்லாம உன் மேல மெமோ கொடுத்திருக்காங்க, இனிமே நீ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வேலையை செய்ய முடியாது, உன்னை எங்க கண்காணாத இடத்துக்கு தான் அடிக்க போறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இனிமே புதுசா வந்திருக்கிற எஸ்பி ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட உன்னோட கேஸ் ஃபைல்லாம் கொடுன்னு சொல்லும்போது, இங்க ஹீரோயின் டீம்ல இருந்த ஒருத்தர் ரவின்னு சொல்லிட்டு அவன் தான் இங்க வந்திருக்கான், இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கான் போல, இவனை அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இவனோட சட்டையை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்குலாம் இந்த யூனிஃபார்ம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்ப கூட இந்த கேஸ் சிஎம்மோட கேஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இப்போ குற்றத்தை நான் தான் பண்ணு சொல்லி முன் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஃபேக், காசுக்காக இந்த மாதிரி சரண்டர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது கதவை தட்டுற சத்தம், அங்க சிஎம்க்கு பிஏவா இருந்தார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் அந்த சிஎம்மோட பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் என்கிட்ட இந்த மாதிரி போலீஸ்காரங்க என்ன விஷயம் சொல்றாங்களோ அதை அப்படியே பேசு, அதுதான் உனக்கு நல்லது, உன் உசுருக்கு நல்லது, இல்லனாக்கா உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப அதை சொன்னாங்க. ஆனா அதை நான் ஒத்துக்கவே இல்லை, அதனால இப்ப நிறைய மாற்றங்கள் உண்டாச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் எனக்குள்ள வந்துச்சு. அது மட்டும் இல்லாம லெட்டரை மறைக்க சொன்னது கங்கா ரெட்டி, அந்த லெட்டரை மறைக்க சொன்னதும் அதே மாதிரி அந்த சிஎம் பொண்ணோட மருமகன், இவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, எடுத்துட்டு போன எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்கு வெளியவே அந்த பிரசாந்த் நிக்கிறான், லெட்டரை மறைச்சங்கிற குற்றத்துக்காக அவனையுமே ரொம்ப தண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா ஒருத்தவன், ஹீரோயின் கூட தலைகீழ தொங்க விட்டு அடிச்சாங்க பாருங்க, அவன் இப்ப என்னடான்னா பெரிய பிசினஸ் மேன் மாதிரி ஆகிட்டு இருக்கிறான், பெரிய 3-4 கோடியில பெரிய வீடு கட்டுறான், நிறைய பணம் செல்வாக்கு கட்ட பஞ்சாயத்து இப்படின்னு அரசியலுமே பெரிய இடத்துல இருக்கிறான். அவன் கூட எப்பயுமே பல செக்யூரிட்டிகளோட இருக்கிறான், ஒரு வில்லன் இப்ப ஹீரோ ரேஞ்சுக்கு இருக்கிறான். இவனுக்கு எல்லாமே கொலகாரன்னு எனக்கு தெரிஞ்சுமே இப்படி பந்தவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேஸை நீங்க விட்டதுல இருந்து எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவரும் இந்த கேஸ்ல இனிமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஆனா சிஎம்மோட பொண்ணு அவங்க மருமக கங்கா ரெட்டி இவங்க 3 பேத்துக்கு தான் தெரியும், இவங்க 3 பேர் தான் அந்த கொலைக்கான தொடர்பு காரணம்ங்கிறது தெரியும். ஆனா என்ன காரணம் எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரியும், சிஎம்மோட சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தை பிரிக்கும் போது 4% பிரியும், ஆளுக்கு 25 அப்படிங்கிற மாதிரி, அதுல சிஎம்க்கு 25 வந்திருக்கணும், அந்த 25 வேற யாருக்கு பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காரு. எனக்கு நம்ம அதுதான் சந்தேகமா இருக்குது, சிஎம் வீட்டுல இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ரிப்போர்ட் காணாம போச்சு இல்லையா, ஒருவேளை அது அந்த உயிலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப சிஎம் இருக்கார் இல்லையா, அவருக்கே ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க கோர்ட்ல கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி லெட்டரை மறைய வச்சவனுக்கு குற்றம், அதை மறைக்க சொன்னவனுக்கு குற்றம் இல்ல, அப்படி ஒரு உயில் மேட்டர் ஒண்ணு காணாம போயிருக்குது. அது இல்லாம கொலை நடந்த இடத்துல ஒரு முக்கியமான சில 3 ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸா கிடைச்சிருக்குது, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ஹேர், ஒரு ஸ்டிக்கர் பொட்டு இப்படின்னு கிடைச்சிருக்குது. அது இது நாள் வரைக்கும் யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல, அது யாரோடது, முக்கியமா கண்டிப்பா அது கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஒரு சஸ்பெக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு கொடூரமான கொலை எதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களோட போட்டிருக்காங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாமே சிஎம் படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்ச உடனே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற என்னோட கணிப்புல உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. சிஎம் எல்லாம் அன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாமே வந்திருக்கிறானுங்க, ஏதோ சில இந்த வைர மேட்டரை பேசியிருக்கிறானுங்க, அதெல்லாம் செட் ஆகாது ஆகாது போகாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி இருக்கிறாரு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா காலைல என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி அங்கவே போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. சிஎம் அடிச்சது மட்டும் இல்லாம கங்கா ரெட்டி என்ன பண்ணிருக்கானா, ஒரு பேப்பரையும் பேனாவும் கொடுத்து நான் சொல்ற மாதிரி எழுதி, என்னோட சாவுக்கு காரணம் அந்த டிரைவர் தான், என்ன போட்டு செமையா அடிச்சான், அடிச்சது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் எழுதும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதினேன், அவனை விட்டுறாதீங்க சொல்லி கங்கா ரெட்டி சொன்ன மாதிரி எழுதியிருக்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி அடிச்சிருக்கானுங்க. அதுலயும் ஒருத்தவன் என் அம்மா மேலையாடா நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த
சிஎம் வேலை பார்க்குற அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது கார்ல அவங்க அம்மாவை சைட் அடிச்சிருக்கானா. இது அவங்க அம்மா சொல்லி அழுதுருக்கிறதாவும் சொல்லி அந்த கொலை வெறியிலையும் இவன் போட்டு அடின்னு அடிச்சு இவனோட வெறியை தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடாரில எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வீசிருக்கிறானுங்க. இந்த கொலையை யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரியும் மீறி கண்டுபிடிக்க வந்தாலும் அவங்கள காசை கொடுத்து விலைக்கு வாங்கியும் முடக்கி வச்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம கங்கா ரெட்டி வந்துட்டு அன்னைக்கு சிஎம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயில் பத்திரத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த உயில் பத்திரத்துல இவருக்கு இல்லீகலா ஒரு அஃபேர் மூலமா குழந்தை பிறந்தது இல்லையா, அவங்களோட பேர்ல 25% சொத்துக்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்போ அந்த உயில் பத்திரத்தையே காணாம, அது பேரு யார் பேர்ல இருக்குது, சொத்துலாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த படத்தோட கதையை அப்படியே முடிக்கிறாங்க. பார்ட் 2க்கான லீடையும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.